இப்ப சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா தினமும் கார் வந்து போயிட்டு இருக்கும் சரிங்களா, வாச திரிப்பாங்க, தண்ணி நிற்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி அந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணலாம் தினமும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன். கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ராக் மெயினாக அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீல்ஸ் வெளியில் வண்டி போயிட்டு வரும்போது வந்து டயரில் இருக்கிற மண் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ட்ராக் தாண்டி தான் வரணும் வெஹிக்கிள் வந்துட்டு. அந்த ட்ராக்ல இருக்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ப்ரஷ் வச்சோ நார்மல் ப்ரஷ் வச்சு ஒரு டைம் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரெஸ்ட் அங்கே நிற்காது. உங்களுக்கு அந்த சேனல் டேமேஜ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ கேட் வந்து ஃபிட்டிங் பண்ணும்போதே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணி சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு அந்த டேப்பர் வைஸாக வச்சு ஃபிட்டிங் போடணும். அது நீங்கள் ஃபிட்டிங் போடும்போது டவுனில் வச்சு பண்ணிட்டாங்கன்னா தண்ணி வந்து அங்கே நிற்கிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ரெயின் அந்த மழை பெஞ்சு தண்ணி நின்றுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது. நம்ம பைப் வச்சு அதை தனியாக ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமா அதை இது பண்ண முடியுமா, அப்புறப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. ஸ்டார்டிங்கே நீங்கள் கேட் ஃபிட்டிங் பண்ணும்போதே நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணும்போதே வாட்டர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டோர் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும்.